ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிரியேட்டிவ் சேனலில் வீட் நாட்டில் வாட்டர் பாட்டில் பேஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மல் பாக்ஸ் நாட்டு, பிஸ்கெட் நாட்டு, ஆம்லா நாட்டு, சிவன்கண் நாட்டுன்னு எல்லா விதமான நாட்லேயும் வாட்டர் பாட்டில் பேஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக வீட் நாட்டில் இந்த பேஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் இதை பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி, பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இந்த பேஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வாட்டர் பாட்டில் பேஸ்கெட் பண்ணுறதுக்கு 14 ஒயர், ஒரு ஒயரும் 4 அடி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண ஒயர் இருக்கட்டும். இப்போ ஃபர்ஸ்ட்டு ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு 1.5 அடி அளந்துக்கோங்க. பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆம்லா நாட்டில் பின்ன போகிறோம். 1.5 அடி அளந்து இப்படி மடிச்சுக்கோங்க. 1.5 அடி முன்பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. ஆம்லா நாட்டில் போட போகிறதுனால 2 கட் பண்ண ஒயரையும் சரி சமமாக மடித்து வச்சுருக்கேன். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பாக இப்படி போடணும். ஃபர்ஸ்ட் 2 லூப் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது 3வது ஒயர் எடுத்து இந்த 2 லூப்லேயும் போடணும். இந்த 3வது லூப்பை டைட்டாக வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஒயர், இது செகண்ட் ஒயர், இது தேர்டு ஒயர். இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் பின் பக்கம் சுற்றி வருது இல்லையா, இதை எடுத்து இப்படி மேலே பார்த்தா மாதிரி வைக்கணும். இந்த 2வது ஒயர் இதுவும் பின் பக்கம் சுற்றி வரும். இதை எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் மட்டும் போடணும். அப்புறம் கடைசியாக 3வது ஒயர் இருக்கு இல்லையா, இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். இதை எடுத்து 2 லூப்லேயும் போடணும். இதுதான் ஆம்லா நாட். இப்போது சுற்றி இருக்கிற எல்லா ஒயரையும் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1.5 அடி ஒயர் நமக்கு இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிற ஒயர் இருக்கும். இது கட் பண்ண ஒயர். ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயரை இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இப்போ இது கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி இந்த 2 ஒயரையும் செக் பண்ணிக்கலாம். இதுவும் பாருங்கள், ஒரு ஒயர் பெருசாக இருக்குது. எந்த ஒயர் பெருசாக இருக்கோ அதை அப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாயிரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆம்லா நாட் நம்ம போட்டு முடிச்சாச்சு. அடுத்து ரைட் சைடு போகிற ரன்னிங் ஒயரில் அடுத்த நாட் வந்துட்டு போட போகிறோம். அடுத்த 2 ஒயர் சரி சமமாக மடித்து வச்சுருக்கேன். ரன்னிங் ஒயரை இப்படி மடிங்க. ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை இந்த லூப்பில் இப்படி போடணும். ஃபர்ஸ்ட் 2 லூப் வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்கணும். 3வது ஒயரை இந்த 2 லூப்பையும் சேர்த்த மாதிரி போடணும். ரன்னிங் ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த 2வது ஒயர் இருக்கு இல்லையா, இதை எடுத்து ஒரு லூப்பில் மட்டும் போடணும். இந்த 3வது ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். இதை எடுத்து 2 லூப்லேயும் போடணும். இதுதான் நார்மல் ஆம்லா நாட். இப்போ ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் இப்போ நான் டைட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி டைட் பண்ணணும். ரன்னிங் ஒயரை கீழே இருக்கிற ஒயரை பிடிச்சி இழுத்து டைட் பண்ணணும். ஓகே, இப்போ 2வது நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு கண்டிப்பாக ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயர் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் வரும். ஸோ கரெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம நாட் போடுறதுக்காக ஒயரை சரி சமமாக தான் மடித்து வச்சுருப்போம். இருந்தாலும் நாட் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் வரும். ஸோ ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி செக் பண்ணணும். இப்போது 2வது நாட் வந்துட்டு போட்டு முடிச்சாச்சு. அடுத்து 3வது நாட் போட போகிறோம். இதே மாதிரி கட் பண்ண 14 ஒயரையும் வரிசையாக ஜாயின் பண்ண போகிறோம். மொத்தம் 7 நாட் நம்ம போடுவோம். இப்போ 3வது நாட் போடுறேன். பிகினராக இருந்தீங்கன்னா எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் இப்போ நான் டைட் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி டைட் பண்ணணும். இப்போ அடுத்து 4வது நாட் போடுறேன். நாலு நாட் போட்டு காமிச்சிட்டேன். இப்போ இன்னும் ஒரே ஒரு நாட் போட்டு காமிக்கிறேன். அடுத்து இதே மாதிரி இன்னும் 2 நாட் மட்டும் நீங்களே போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 5 நாட் போட்டு காமிச்சிருக்கேன். இன்னும் 2 நாட் போடணும். போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போது லெஃப்ட் சைடு 1.5 அடி விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 1.5 அடி ஒயர் இருக்கணும்.
இப்போ அடுத்து சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் இன்னும் 3 வரிசை, கீழ் பக்கத்தில் இன்னும் 3 வரிசை நம்ம பின்ன போகிறோம். 2 வரிசை பின்னி காமிக்கிறேன். இதே மாதிரி மற்ற வரிசை வந்துட்டு நீங்களே பின்னிக்கோங்க. இப்போது 2வது வரிசை பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு 1.5 அடி வந்துட்டு ஒயரை இந்த மாதிரி அளந்து விடணும். இப்போது ஃபர்ஸ்ட் 2 நாட்டுக்கு நடுவில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆம்லா நாட் போடணும். நாட் எப்படி போடுறேன்னு பாருங்கள். பிகினருக்காக ஸ்லோவாக போட்டு காமிக்கிறேன். இப்போது ஃபர்ஸ்ட் ஆம்லா நாட் போட்டாச்சு. அடுத்து ரைட் சைடு போகுது இல்லையா, இந்த ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போடணும். இந்த 2 நாட்டுக்கு நடுவில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் 2வது நாட் போடுறேன். இந்த 2வது வரிசையில் மொத்தம் 6 நாட் போடுற மாதிரி வரும். அதுக்கு மேலேயும் நம்மளால் நாட் போட முடியாது. இப்போ 2வது நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்துலேயே பாருங்கள், இந்த 2 நாட்டுக்கு நடுவில் ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் 3வது நாட் போடணும். அந்த ஃபஸ்ட்டு வரிசை பின்னும் போது தான் எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணும்போது தான் அப் அண்ட் டவுன் செக் பண்ணுற மாதிரி வரும். கொஞ்சம் லேட் ஆகும். அடுத்த வரிசையை ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் பின்னிடலாம். இப்போ 3வது நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்துலேயே இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி 4வது நாட் போடுறேன். இந்த 2வது வரிசை பின்னுறதை ஃபுல்லாகவே பார்க்கலாம். நாலாவது நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்துலேயே 5வது நாட் போடுறேன். இப்போ கடைசியாக 6வது நாட் போட்டுக்கலாம். இப்போ 2வது வரிசை ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு ஃபஸ்ட்டு வரிசையில் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு 1.5 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ 2வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. 3வது வரிசை பின்ன போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் 2 நாட்டுக்கு நடுவில் ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் தான் வந்துட்டு நாட் போடணும். லெஃப்ட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் 2 நாட்டுக்கு நடுவில் ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். இந்த 3வது வரிசையில் 5 நாட் நம்ம போடுவோம். அதுக்கு மேலே ஒயரும் கிராஸ் ஆகாது, நாட்டும் போட முடியாது. ஃபஸ்ட்டு வரிசையில் 7 நாட் போட்டோம். 2வது வரிசையில் 6 நாட் போட்டோம். இப்போ 3வது வரிசையில் 5 நாட் போடுவோம். அடுத்து 4வது வரிசையில் 4 நாட் மட்டும் போடுவோம். இந்த பக்கத்தில் 3 வரிசை பின்னி காமிக்கிறேன். இதே மாதிரி 4வது வரிசை நீங்களே பின்னணும். சென்டர்லேருந்து கீழ் பக்கத்துலேயும் நீங்களே பின்னணும். ஓகேவா? ரெண்டு நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்துலேயே பாருங்கள் 3வது நாட் போடுறேன். இதே மாதிரி பக்கத்தில் கிராஸ் ஆகிற ஒயரில் வரிசையாக நாட் போடணும். அடுத்து 4வது நாட் போடுறேன். இப்போ கடைசியாக 5வது நாட் போடுறேன். ஓகே, இப்போது இந்த எண்டு வரைக்கும் நாட் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு ரைட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணிக்கோங்க. இனி அடுத்த வரிசை எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா? இன்னும் சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் ஒரு வரிசை பின்னணும். 4வது வரிசை பின்னி முடிச்சுட்டு இந்த பேஸை இப்படி திருப்பி சென்டர்லேருந்து இந்த பக்கத்தில் இன்னும் 3 வரிசை பின்னணும். டோட்டலாக பேஸில் மொத்தம் 7 வரிசை பின்னணும். 7 வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும்.
இப்போ அருங்கோணம் ஷேப்பில் ஆம்லா நாட்டில் பேஸ் பின்னி முடிச்சாச்சு. 6 கார்னர்ஸ் இருக்கும். இந்த 6 பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா 4 நாட் கரெக்டாக இருக்கும். கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, சைடு வாலில் வந்துட்டு டிசைன் கொடுக்கும்போது இந்த நாட்டை பார்த்து தான் டிசைன் கொடுக்கணும். ஸோ 6 கார்னர்ஸ் இருக்கும். 6 பக்கத்துலேயும் 4 நாட் இருக்கும். இதையும் பார்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக பின்னிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆம்லா நாட்டில் ஸ்ட்ராங்காக வந்துட்டு பேஸ் பின்னி முடிச்சாச்சு. அடுத்து சைடு வால் ஃபுல்லாகவே நம்ம வீட் நாட்டில் கோதுமை முடிச்சில் போட போகிறோம். இப்போது எல்லா பக்கத்துலேயும் 6 பக்கத்துலேயும் 1.5 அடி ஒயர் நமக்கு கரெக்டாக இருக்கும். ரோலோடு இருக்கிற ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து ஏதாவது ஒரு ஆம்லா நாட்டில் இந்த மாதிரி சொருகி விட்டுக்கோங்க. சொருகி விட்டுட்டு இப்போ நம்ம வீட் நாட் போட போகிறோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயர்லேயே நம்ம வீட் நாட் போட்டுக்கலாம். இப்படி ஒரு உள் பக்கமாக லூப் ஃபார்ம் பண்ணணும். இப்படி உள்ளுக்குள்ளே இப்படி மடிக்கணும். மடித்து இந்த லூப்புக்குள்ளேருந்து ஒயரை வந்துட்டு இப்படி வெளியே எடுக்கணும். அவ்வளோதான். இது ஃபர்ஸ்ட் நாட் அப்படின்றதுனால ஒரு நாட் மட்டும் போதும். இப்போ அடுத்து பக்கத்துலேயே இருக்குது இல்லையா, இந்த ஒயரில் வீட் நாட் போட போகிறோம். இப்படி உள் பக்கமாக ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த லூப்புக்குள்ளேருந்து இந்த ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்போ நாட் டைட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னும் ஒரு முறை லூப் ஃபார்ம் பண்ணி இந்த லூப்புக்குள்ளேருந்து ஒயரை வெளிப்பக்கமாக எடுக்கணும். ஒரு வீட் நாட் போடுறதுக்கு 2 முறை இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணி அந்த லூப்புக்குள்ளேருந்து வெளியே எடுக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற அடுத்த ஒயரில் நாட் போடுறேன். இப்படி ரன்னிங் ஒயரை உள் பக்கமாக இப்படி லூப் ஃபார்ம் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த லூப்புக்குள்ளேருந்து ஒயரை வெளியே எடுக்கணும். அகெயின் இன்னும் ஒரு முறை இதே மாதிரி செய்யணும். இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். இந்த லூப்புக்குள்ளேருந்து இந்த ஒயரை வெளிப்பக்கமாக எடுக்கணும். அவ்வளோதான். 2 முறை இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு நாட் மட்டும் ஒரே ஒரு லூப் ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அது ஏன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வீட் நாட் போடணும். இந்த வீட் நாட் போடுறது ரொம்ப ஈஸி. ஆனால் வந்துட்டு இதில் இருக்கிற ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா, ஒயர் வந்துட்டு ரொம்ப முறுக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ பின்ன போகிறீங்களோ ஒரு 10 அடி ஒயர் வரைக்கும் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்துக்கிட்டு மீதி ரோலோடு இருக்கு இல்லையா, அந்த ஒயரை கண்டிப்பாக கட்டி வைக்கணும். அப்படியே வச்சிங்கன்னா ரொம்ப சிக்காகும். நார்மல் பாக்ஸ் நாட் போடுறதுக்கு ஒரு முறை தான் ஒயரை ஃபோல்டு பண்ணுவோம். இந்த ஒரு வீட் நாட் போடுறதுக்கு 2 முறை ஒயரை ஃபோல்டு பண்ணுறோம் இல்லையா. ஸோ நார்மல் நாட்டை விட வீட் நாட் பேஸ்கெட் பின்னும்போது 2 மடங்கு அதிகமாக ஒயர் முறுக்கும். இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி வீட் நாட் போட்டுகிட்டே வரணும். வீட் நாட்டில் வந்துட்டு லேடர் நாட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அடுத்தடுத்து இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வர வேண்டியது தான். வீட் நாட்டுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். வீட் நாட்டில் இது வரைக்கும் 3 ஃப்ளவர் வேஸ் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மினி பேஸ்கெட் பின்னி இருக்கும். ஃப்ளாக் மாடலில் 2 ரோல் பேஸ்கெட் பின்னி இருக்கும். அந்த வீட் நாட் பேஸ்கெட்டோட பிளேலிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள். வாட்டர் பாட்டில் பேஸ்கெட் எல்லா விதமான நாட்ஸ்லையும் எல்லா சைஸ்லேயும் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். வீட் நாட்டில் மட்டும் போட்டதில்லை. அதனால் இன்றைக்கி நான் வீட் நாட்டில் இந்த வாட்டர் பாட்டில் பேஸ்கெட் பின்னிக்கிட்டு இருக்கேன். குழந்தைங்களோட ஃபீடிங் பாட்டில் வைக்கிறதுக்காகவும் சின்னதாக ஹேண்டில் வச்சு மூடி போட்டு ஃபீடிங் பாட்டில் கவரும் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். வாட்டர் பாட்டில் பேஸ்கெட்டோட லிங்க்கையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். மேலே ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரொம்ப சிம்பிளான வீட் நாட் வந்துட்டு இது வரைக்கும் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா. இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி வந்துட்டு நாட் போட்டுகிட்டே வாங்க. பிகினர்ஸ்க்காக இன்னும் ஒரு 4 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமையும் போடணும். இதையும் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா. இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வாங்க. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் போடணும். எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே கொண்டு வந்து முடிக்கணும். முடிச்சுட்டு 2வது ரவுண்டு எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. சுற்றி பாருங்கள், ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்திருக்கேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வீட் நாட்டு ஒரே ஒரு லூப் ஃபார்ம் பண்ணியிருப்போம் இல்லையா. அது ஏன்னாக்கா இப்போ பாருங்கள், இதுக்கு மேலேயே 2வது ரவுண்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம 2 இந்த ஃபோல்டு நம்ம பண்ணியிருந்தோம்னாக்கா மேலே வந்துட்டு இப்போ நம்ம நாட் போடும்போது கேப் அதிகமாக தெரியும். அதனால் ஒரே ஒரு நாட் வந்துட்டு போட்டிருப்பேன். இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு நாட் போடுறதுனால 2வது ரவுண்டு இதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணும்போது கேப் அதிகமாக தெரியாது.
ஒரு ரவுண்டு மட்டும் தான் நம்ம பின்னியிருப்போம். ஒயர் பாருங்கள் எந்த அளவுக்கு முறுக்கி இருக்குன்னு. இந்த ஒரு ரவுண்டே ரொம்ப தள்ளி தள்ளி கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு பின்னிட்டு இருந்தேன். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ரன்னிங் ஒயரை மட்டும் ரோலோட கட்டி வச்சுருங்க. கட்டி வச்சுட்டு அப்பப்போ வந்துட்டு முறுக்களை சரி செஞ்சுட்டே பின்னுங்க. இந்த வீட் நாட் பேஸ்கெட்டில் லேடர் நாட்லாம் எதுவுமே கிடையாது. ரன்னிங் ஒயரை வச்சு இதே மாதிரி சுற்றி சுற்றி நீங்கள் நாட் போட்டே வர வேண்டியது தான். அப்பப்போ முறுக்களை மட்டும் சரி செஞ்சுட்டு நாட் போட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வாட்டர் பாட்டில் பேஸ்கெட்டோட ஹைட்டு உங்களுக்கு வந்துடும். இப்போது 3 ரவுண்டு பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். பேஸில் வந்துட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ 3 ரவுண்டு வந்துட்டு சுற்றி சுற்றி பின்னி முடிச்சிட்டேன். இதே மாதிரி பேஸ்கெட்டோட ஹைட் ஃபுல்லாக பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். மொத்தம் 16 ரவுண்டு வரைக்கும் பின்னியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு ஹைட் பின்னிக்கோங்க. இப்போது இன்னும் இவ்வளோ ஒயர் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு கடைசியாக 2 ரவுண்டு நார்மல் பாக்ஸ் நாட் போட்டு முடிக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எப்படி அந்த வீட் நாட்டில் ஒரே ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி நாட் போட்டோமோ அதே மாதிரி முடிக்கும் போதும் ஒரு 2 நாட்டில் வந்துட்டு ஒரே ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி முடிச்சுக்கோங்க. இப்போது 2வது நாட்டும் பாருங்கள், ஒரே ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி அந்த லூப்லேருந்து ஒயரை வெளியே எடுத்திருப்பேன். இது ஏன்னாக்கா முடிக்கும்போது ஒரே ஈவனாக முடியணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 லூப் ஃபார்ம் பண்ணோன்னா அந்த ஒரு வரிசை நமக்கு தனியாக தெரியும். அந்த மாதிரி தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரே ஒரு லூப் ஃபார்ம் பண்ணியிருப்பேன். இப்போது அந்த ரன்னிங் ஒயர் சின்னதாயிருச்சு. இந்த ஒயரை பேஸ்கெட்டோட உள் பக்கத்தில் சொருகி விட்டுடுறேன். அந்த வீட் நாட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே சொருகணும். இந்த வீட் நாட்குள்ளே ஒயரை சொருகிறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஒயரை வந்துட்டு சின்னதாக ஆரோ மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு சொருக்குங்க. இப்போ கடைசி அந்த வீட் நாட் வந்துட்டு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணதுனால அந்த வரிசை வந்துட்டு தனியாக நமக்கு தெரியல. ஸோ ஃபினிஷிங் நீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ கடைசி 2 ரவுண்டு வந்துட்டு நம்ம கிராஸ் நாட் போட்டுக்கலாம். அடுத்தடுத்து இருக்கிற 2 ஒயராக பிடிச்சி சுற்றி நாட் போட்டு வரணும். இப்போ போட்டு காமிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏதாவது 2 ஒயரை எடுத்து ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. அடுத்து பக்கத்தில் இருக்கிற இந்த 2 ஒயரை பிடிச்சி அடுத்த நாட் போடணும். இதே மாதிரி ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் சுற்றி வந்துட்டு நாட் போட்டே வாங்க. இது வாட்டர் பாட்டில் பேஸ்கெட் வாய்ப்பகுதி வந்துட்டு ஸ்ட்ரிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கடைசி 2 ரவுண்டு நார்மல் பாக்ஸ் நாட் போடுறோம். அப்படியே ஒயரை சொருகி விடலாம். அந்த மாதிரி சொருகி விட்டோன்னா அந்த வாய்ப்பகுதி லைட்டாக விரிஞ்ச மாதிரி வரும். நீங்கள் ஆல்ரெடி வீட் நாட் பேஸ்கெட் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வாட்டர் பாட்டில் பேஸ்கெட் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வரணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி பின்னிக்கிட்டு இருக்கேன். இப்போது ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே கிராஸ் நாட் வந்துட்டு போட்டு முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு இல்லையா, இதுக்கு மேலேயே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இதில் வந்துட்டு 2வது ரவுண்டு பின்னிக்கோங்க. 2 ரவுண்டு பின்னிட்டு அந்த 2 ரவுண்டையும் அப்படியே அந்த வாட்டர் பாட்டில் பேஸ்கெட்டுக்குள்ளேயே மடித்து சொருகி விட போகிறோம். இப்போ இதே மாதிரி 2வது ரவுண்டும் ஃபுல்லாக பின்னிருங்க. பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே சொருகணும். இவ்வளோ ஒயர் இருந்தால் சொருகிறத வந்துட்டு காமிக்க முடியாது. அந்த வாய்ப்பகுதியும் சின்னதாக இருக்கு இல்லையா, அதனால் எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். இந்த ஒரு நாட்டில் இருக்கிற ஒயரை மட்டும் சொருகாமல் வச்சுருக்கேன். இந்த 2 ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 ரவுண்டையும் வாட்டர் பாட்டில் பேஸ்கெட்டுக்கு உள்ளே போகிற மாதிரி மடித்து சொருகணும். 2வது ரவுண்டு வீட் நாட் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு இந்த ஒயரை சொருகணும். அப்போ தான் 2 ரவுண்டும் உள்ளுக்குள்ளே மடிஞ்சு நமக்கு போகும். இந்த ஒயரை சொருகிறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை கார்னரை வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிடுங்க. ஆரோ மாதிரி கட் பண்ணிவிட்டு சொருகுனிங்கன்னா ஈஸியாக சொருகிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நாட்டில் மட்டும் இந்த ஒயர்ஸ் எல்லாம் சொருகி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சொருகணுன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், எல்லா ஒயரையும் பொறுமையாக வந்துட்டு சொருகி விட்டுட்டேன். ஏன்னா குட்டி குட்டி ஒயர் நிறைய இருக்கும். எல்லாத்தையும் எண்டு வரைக்கும் சொருகணுன்னா ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்துட்டு எல்லா ஒயரையும் ஒரு நாட்டில் சொருகிட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக எல்லா ஒயரையும் அந்த கவருக்குள்ளேயே சொருகிக்கோங்க. ஒரு 4-5 நாட்குள்ளே மட்டும்தான் சொருக முடியும். ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு உள்ளுக்குள்ளே சிசரை விட்டு எல்லா ஒயரையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வாட்டர் பாட்டில் பேஸ்கெட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டிலை தாராளமாக இதுக்குள்ளே வச்சுக்க முடியும். ஆனால் இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லையா, சிம்பிளாக இருக்கிற இந்த வாட்டர் பாட்டில் பேஸ்கெட்டை இந்த மாதிரி ஒரு சூப்பரான நியூ மாடல் பேஸ்கெட்டாக இப்போ நம்ம மாற்ற போகிறோம்.
பேஸில் 6 கார்னர் இருக்கும். இதில் 6வது கார்னரில் இப்போ நம்ம டிசைன் போட போகிறோம். மற்ற 5 கார்னர்லேயும் டிசைன் கொடுத்து முடிச்சாச்சு. பேஸ் பின்னும்போதே நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, பேஸில் 6 கார்னர் இருக்கும். அதில் 6 பக்கத்துலேயும் 4 நாட்டு இருக்கும். இந்த கரெக்டாக கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் இப்போ நம்ம டிசைன் வந்துட்டு கொடுக்க போகிறோம். இந்த ஒரு டிசைன் கொடுக்கறதுக்கு 4.25 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிக்கோங்க போதும். கரெக்டாக அந்த கார்னர் நாட்டு இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது பேஸில் இந்த கார்னரில் ஒரு நாட்டில் 3 ஒயர் நமக்கு போகும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 3 ஒயரில் 2 ஒயரில் மட்டும் இந்த ஒயரை வந்துட்டு இன்செர்ட் பண்ணணும். 3 ஒயரோடு சேர்த்து இன்செர்ட் பண்ணாதீங்க. 2 ஒயரில் மட்டும் இன்செர்ட் பண்ணுங்கள். இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது ரைட் சைடு இருக்கு இல்லையா, அந்த ஒயரை எடுத்து இதுக்கு கீழே இந்த வீட் நாட்டில் இந்த ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே விடுறேன். மறுபடியும் இந்த ஒயர் ரைட் ஹேண்ட் சைடே போயிடும். அடுத்து லெஃப்ட் ஒயரை எடுத்து இப்போ நம்ம இந்த ரைட் ஒயரை விட்டோம் இல்லையா, அதே ஹோல்குள்ளேயே விட்டு லெஃப்ட் சைடு ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கிறேன். இப்போ எக்ஸ் மாதிரி ஒரு டிசைன் நமக்கு கிடச்சிருக்கும். ஒயர் குடைகளுக்கு ஃப்ளவர் டிசைன் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து லெஃப்ட் ஒயர் எடுத்து பின்னுறேன். கரெக்டாக 2 வரிசையை கவர் பண்ண மாதிரி பின்னிக்கிட்டு போகணும். இப்போ அடுத்து ரைட் ஒயரை இதே ஹோல்குள்ளேயே விடுறேன். இப்போ 2வது எக்ஸ் டிசைன் கொடுத்தாச்சு. இந்த வீட் நாட்டுக்கு கீழே இருக்கிற ஹோலில் 3வது எக்ஸ் டிசைன் கொடுக்குறேன். ஃப்ளவர் டிசைன், ஜிக்ஸாக் டிசைன்லாம் ஒயர் குடைகளுக்கு எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இருக்குது. இதே மெத்தடில் ஹார்ட் ஷேப்லேயும் டிசைன் எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி டிசைனுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த டிசைன் எப்படி கொடுக்குறேன்னு ஸ்லோவாக பாருங்கள், அப்போ தான் கிளியராக உங்களுக்கு புரியும். கரெக்டாக 2 வரிசையை கவர் பண்ண மாதிரி இந்த எக்ஸ் டிசைன் கொடுக்கணும். கீழே இருக்கிற அந்த ஹோல் தெரியுது இல்லையா, இதில் வந்துட்டு வரிசையை கொடுத்துட்டே வரணும். இந்த பேஸ்கெட் ஃபுல்லாகவே கொடுக்கணும். இப்போது பேஸ்கெட் ஃபுல்லாகவே எக்ஸ் டிசைன் கொடுத்து முடிச்சாச்சு. 4.25 அடி ஒயர் எடுத்தோன்னா கடைசியில் இவ்வளோ ஒயர் தான் நமக்கு இருக்கும். இப்போது இதை முடியெல்லாம் போட வேண்டியதில்லை. இந்த ஒயரை அப்படியே பேஸ்கெட்டுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு 3 அடியில் 3 ஒயர் எடுத்து 3 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னியிருக்கேன். உங்களுக்கு எந்த கைப்பிடி பிடிச்சிருக்கோ, எந்த கைப்பிடி ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதே கைப்பிடியை இதுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பேஸு ஆம்லா நாட்டு வச்சு சைடு வால் வீட் நாட்டை வச்சு இந்த அழகான வாட்டர் பாட்டில் பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.